everyone. Welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படி நம்புறேன். கேரளால கண்டினியூஸ் மழை, அதனால வெளியில வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியல. நான் கடைசியா போட்ட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட நிறைய பேர் பதில் அதாவது காமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு. கேரளாலையும் நல்ல மழை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வெதர் இப்படி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்து டிசம்பர் வரைக்கும் மழை இருக்கிறதா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டே இன்னும் அமையலை. அப்பப்போ வெயில் வந்தாலும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும், பயங்கர வெயில் நம்ம சொல்ல முடியாது, அப்புறம் மறுபடியும் மழையாக இருக்கும். ஸோ ரோசஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், தே ஆர் க்ரோயிங். கொஞ்சம் ரோசஸோட ப்ராக்ரஸ் இன்னைக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஜஸ்ட் டேக் அ லுக் அட் தம். அது மட்டும் இல்லை, இன்னைக்குள்ள வீடியோவில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க அந்த ப்ராடக்ட், அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அமினோ ஃபுல்வத் வந்து ரோசஸ்க்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது, ரோசஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனில் இருக்கிற வேற எந்த பிளான்ஸ்க்கு நம்ம அது கொடுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு தட். இந்த வீடியோட பிகினிங்கில் நான் அமினோ ஃபுல்வத் அப்படின்ற ஃபெர்டிலைசர், க்ரோத் ரெகுலேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாராலேயும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறக்கூடிய ஒரு பேரை தான் நான் வந்து அப்படி சொன்னேன். ஆனால் அமினோ ஃபுல்வத் ஆக்சுவலி பயோஸ்டிமுலண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பை சேர்ந்தது, ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ சிலர் சொல்லுவாங்க வாயில் நுழையாத பேராக இருக்கே அப்படின்னு. ஸோ அதனால் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் வந்து ஒரு நார்மல் கிளாஸிஃபிகேஷனாக அது ஒரு ஃபெர்டிலைசர் இல்லை க்ரோத் ரெகுலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட வித்தியாசம் என்ன, க்ரோத் ரெகுலேட்டர் அண்ட் பயோஸ்டிமுலண்ட் இந்த ரெண்டும் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரை வந்து நம்ம ஜென்ரலாக பிஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அமினோ ஃபுல்வத் வந்து பயோஸ்டிமுலண்ட் அப்படின்ற குரூப்பை சேர்ந்தது, கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு விதமான ஃபெர்டிலைசர்னு நம்ம வச்சுக்கலாம், பட் ஆனால் ட்ரூவாக அது ஒரு ஃபெர்டிலைசர் கிடையாது. இந்த பிஜிஆர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறது வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி குட் இன் ட்ரான்ஸ்லேஷன், அது தவறு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எனிவேஸ், இந்த பிஜிஆர் இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஆர்கானிக்காக கிடைக்குது, இல்லை இன்ஆர்கானிக் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸில் இருந்து பிளான்ட்டுக்கு வந்து அது கொடுக்குறாங்க. ஸோ இது பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவி செய்யுது. மோஸ்ட்லி இதில் இருக்கிறது என்னென்னா ஹார்மோன்ஸ். பிளான்ட் வளர்ச்சிக்கு நிறைய ஹார்மோன்ஸ் தேவைப்படும். நிறைய வாட்டி நான் அதை சொல்லியிருக்கேன். ஒரு சிலது ரொம்ப முக்கியமானது வந்து ஆக்சின்ஸ், ஜிபர்லின், அந்த ஜிபர்லிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட்டோகைனின். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஒரு பிளான்ட்டோட பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒவ்வொரு ஹார்மோனும் அதுக்கு ஒவ்வொரு விதத்தில் அதோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. முக்கியமாக அது என்ன அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து செல் மூலியமாக கம்யூனிகேஷன் அனுப்பும், ஆர் சிக்னலிங் அப்படின்னு சொல்லலாம், தகவல் அனுப்புறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸில் வந்து மொட்டு வந்துடுச்சுன்னு வைங்க மேலே, அப்போது அதோட வளர்ச்சி அதோட ஸ்டாப் ஆகுது இல்லையா. ஸோ அப்போது இது மொட்டு ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து வளர முடியாது. ஸோ அதில் ஒரு ஸ்டாப் வருது க்ரோத்தில், கரெக்டாக. ஸோ தேட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சிக்னலிங். அதே இது நம்ம வந்து ஒரு மொட்டை டெட் ஹெட் பண்ணிட்டோம், இல்லை பூவை டெட் ஹெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களா, ஒரு லீஃப் பக்கத்தில் நம்ம அது கட் பண்ணுவோம் இல்லையா, அது உடனே அது இன்னொரு தகவல் வந்து பிளான்ட்டுக்கு போகுது. ஓ இது இப்படி கட் ஆகிருக்குது, இல்லை கட் ஆகிருக்குதுன்னு அதுக்கு போகுமான்னு தெரியாது. ஸோ த பிளான்ட் நோ, அதில் இருந்து அடுத்த புது க்ரோத் வந்து அந்த லீஃப் பக்கத்தில் இருந்து உடனே வரணும் அப்படின்றது. ஸோ த ஹார்மோன்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங்.
அந்த கம்யூனிகேஷன் நடக்கும், the plant will work on it. ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகள், ரெகுலேஷன் அண்ட் வளர்ச்சி கண்ட்ரோல் பண்ணுறது, வளர்ச்சி கூட்டுறது, அது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன். ஸோ பிஜிஆரோட மெயின் ஜாப் வந்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது. சரியா? நான் பிஜிஆர் பற்றி கேட்ட உடனே ஐயோ அப்போது பிஜிஆரும் பயோஸ்டிமுலண்ட்டும் ஒன்றும் இல்லையா, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரும். டோன்ட் வரி, ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. பயோஸ்டிமுலண்ட் வந்து பிஜிஆர் பண்ணுற வேலையும் பண்ணுது, அது கூடவே அடிஷ்னலாக பிளான்ட்டோட வளர்ச்சி, பிளான்ட்டுக்குள்ளால இருந்து அதோட வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வளரக்கூடிய மீடியா, சாயில் இருக்குல்ல, மண், அதில் அதுக்கப்புறமா அதில் வளரக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோப்ஸ், அதோட வளர்ச்சி, அதோட மல்டிப்ளிகேஷன், சாயிலில் நடக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயோஸ்டிமுலண்ட் உதவி செய்யுது. இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறாங்க, சிந்தட்டிக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன். ஐ டோன்ட் நோ. ஸோ பயோஸ்டிமுலண்ட்டோட மெயின் ரோல் வந்து அதுதான். இந்த பயோஸ்டிமுலண்ட் அப்படின்றது வந்து நிறைய ஃபார்மில் வருது. நம்ம ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஒரு விதத்தில் வந்து பயோஸ்டிமுலண்ட் தான். ஸோ ஹியூமிக், அந்த ஹியூமேட், அதுக்கப்புறமா நம்மளோட அமினோ ஆசிட், ஃபுல்விக் ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி இதெல்லாம் தான் பயோஸ்டிமுலண்ட்டுக்கு பேஸாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் இதோட பெனிஃபிட் பிளான்ட்டுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வளர்ச்சி, அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பிளான்ட்டுக்கு கூட்டும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஆப்வியஸ்லி ஒரே நாளில் கொடுக்காது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ணுறதுக்குள்ள எனர்ஜிஸ், அந்த சக்தியை வந்து கொடுக்குது. ஸோ இதை பற்றி நான் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பிளான்ட் வந்து டிசீஸால் தாக்கப்பட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, அது டல்லாக இருக்குது, வளர முடியாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஹெவி ஸ்ட்ராம், ரெயின், எனி ரீசன். ஸோ பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் பிளான்ட்டுக்கு வரலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுக்கும் பிளான்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து பயோஸ்டிமுலன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல அந்த மீடியாவில், ஸோ அதோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது. அப்புறமா நியூட்ரியன்ஸ் அப்டேக் பண்ணுறதுக்கு, இப்போ பிளான்ட் வந்து அதோட என்ன சொல்கிறது, நியூட்ரியன்ஸோட தமிழ் வேர்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கிற டைமில் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக அதுதான் பயோஸ்டிமுலண்ட். இனி நம்ம வந்து அமினோஃபுல்வத்தில் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான உங்களோட நிறைய பேரோட கேள்வி, அதோட பதிலும் சொல்கிறேன். அமினோஃபுல்வத் அப்படின்ற சொல்கிற இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் தயாரித்த பொருள் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ஸ்பெயினில் உள்ளது. இதை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஏற்றது அப்படின்னு அங்கே சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெளியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாகவே தெரியும். அண்ட் இட் இஸ் வெரி குட். நான் நிறைய நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி அமினோ ஆசிட், ஃபுல்விக் ஆசிட், இந்த பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கூட இன்னும் நிறைய சப்ஸ்டன்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ அதை நம்ம இதில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். பட் இஸ் த சேம் ஸ்டஃப் இதிலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக நைட்ரஜன், பொட்டாசியம் ஆக்சைடு, ஆப்வியஸ்லி நமக்கு மெயினாக உள்ள அமினோ ஆசிட், அது கூட ஹியூமிக், fulvic acid, little bit of boron, iron, and iron in chelated form is very important இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி, பட் மெயினாக அமினோ ஆசிட், ஹியூமிக், ஃபுல்விக், இதுதான் அதோட மெயின் காம்பனன்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ், எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியூமிக்கோட ரோல் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஹியூமிக் வந்து பிளான்ட்டோட ரூட் வளர்ச்சிக்கு உதவி செய்யும், வாட்டர் ரிட்டென்ஷன். அண்ட் தென் நியூலி பாட்டட் ரோஸ் நம்ம பிளான்ட் வைக்கிறோன்னா அதுக்கு வந்து ஹியூமிக் ட்ரென்ச் கொடுங்க. ரூட் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து ஹியூமிக் ட்ரென்ச் கொடுக்குறோம். ஸோ ஹியூமிக் மட்டும் ரூட் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ ரீசெண்ட்லி லேர்ன்ட் அபவுட் இட் அண்ட் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ சொல்கிறேன்.
பிளான்ட்டோட வளர்ச்சி, அதாவது அந்த ரூட் க்ரோத்தில் வந்து அமினோ ஆசிட் கூட ரொம்பவே உதவி செய்யும். தட் இஸ் சயின்ஸ், நீங்கள் கூட வாசிச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ரோசஸ் நான் வச்சப்போ இந்த மான்சூன் டைமில் அதுக்கு வந்து நான் ஹியூமிக் கூட அமினோ ஆசிட் ட்ரென்ச் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட அப்படி ஹியூமிக் இல்லை அப்படின்னா நீங்கள் அமினோ ஃபுல்வத் இருக்குன்னா நீங்கள் இது கூட தாராளமாக கொடுத்துக்கலாம். நோ ஹார்ம், பிகாஸ் திஸ் கண்டெய்ன்ஸ் ஹியூமிக் அண்ட் அமினோ ஆசிட் விச் ஹெல்ப் த அந்த ரூட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த அமினோ ஆசிட் வந்து பிளான்ட்டோட செல், இது இப்போது பேரூட் பிளான்ட் இல்லை, ஒரு நல்ல பிளான்ட்டாக இருக்கிறப்போ அதோட செல் வளர்ச்சி, டிவிஷன், செல் மல்டிப்ளிகேஷன் அதுக்கு வந்து உதவி செய்யும். அப்புறமா சாயிலில் வந்து டீடாக்சிஃபிகேஷன், அது வந்து டாக்ஸிக் சாயிலை வந்து இப்போது பாய்சனாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது வந்து டீடாக்சிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம வந்து சாயிலெலாம் டெஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல, ஸோ ஐ நெவர் செக்ட் இட். பட் அது வந்து தியரி. அமினோ ஆசிடோட ரோல், அதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுதான். ஓகே, ஸோ அமினோ ஆசிட் ஓட ரோல் சொல்லிட்டேன். ஃபுல்விக் ஆசிட் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஃபுல்விக் ஆசிடும் கிட்டத்தட்ட அந்த ரூட் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவி செய்யுது. அதே மாதிரி ஹியூமிக் பண்ணுற மாதிரியே அந்த ரூட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் அப்டேக் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளான்ட்டுக்கு கிடைக்காத நியூட்ரியன்ஸை வந்து கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த நியூட்ரியன்ஸை வந்து பிளான்ட்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு உதவி செய்யுது. அப்புறமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதோட ரோல் எல்லாமே வந்து இந்த ஃபுல்விக் ஆசிடோட தான். ஸோ அப்போ மெயினாக அந்த மெயின் காம்பனன்ட்ஸோட பயன்கள் இல்லை, அது எந்த விதத்தில் செடிகளுக்கு பயன் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஐ ஹோப் ஸோ ஃபார் யூஆர் கிளியர். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க. அண்ட் அமினோ ஃபுல்வத் வந்து பிளான்ட்ஸுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். அமினோ ஃபுல்வத் வந்து லிக்விட் ஃபார்மில் வருது. இது 100 ml, ஸ்மாலஸ்ட் பேக்கேஜிங் வந்து 100 ml, 1 லிட்டர் வரைக்கும் வருது. பட் நம்மக்கிட்ட வந்து 100 ml தான் கூடுதல் எடுத்து கொடுக்குறோம். பிகாஸ் எல்லாருமே ஹாபியிஸ்ட், ஹோம் கார்டனர்ஸ், இந்த அளவுக்கு தேவை வராது. ஸோ 100 ml வில் பி மோர் தென் சஃபிஷியன்ட். So for more details, contact us on WhatsApp. ஓகே, ஸோ இனி இதோட எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போல்லாம் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன பிளான்ட்ஸுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ரோசஸ் தவிர எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் வெஜிடபிள் கார்டனிங்க்கும் ரொம்பவே உதவி செய்யும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் கார்டன் போட்டிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். பட் இதை நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் எனிதிங் யூ வாண்ட். பட் இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு இதோட என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஐம் ஷேரிங் திஸ் வித் யூ ஆல். இதோட டோசஸ் பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபாலியராகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம். ஆனால் ட்ரென்ச்சாக கொடுக்கறது வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து சாயிலில் ட்ரென்ச்சாக கொடுக்கறது வந்து குவிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபாலியர் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம், யூ கேன் போத் வேஸ் வி கேன் கிவ் இட். டோஸ் வந்து நீங்கள் 1.5 ml இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அவங்களோட ஃபாலியர் இது பார்த்தோம் அப்படின்னா 2.5 ml மாதிரி போட்டிருக்காங்க. பட் அந்த டோஸ் நான் யூஸ் பண்ணல. டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம கம்மியிலேருந்து லைக் 1.5 ml நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 ml தான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் நான் 1.5 to 2 ml யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரேயாக பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் என்ன சொல்கிறது 5 ml வந்து யூஸ் பண்ணது இல்லை. அண்ட் சாயிலில் நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் கூடுதல் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபாலியருக்கு 1.5 ml இல்லை 2 ml கொடுக்குறோன்னா, ட்ரென்ச் கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே 2 ml கொடுக்கலாம், எதுவும் ஆகாது. 2 to 5 ml வரைக்கும் நம்ம வந்து பர் லிட்டர் வாட்டருக்கு அந்த கணக்கில் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம ஃபீட் செடிக்கு கொடுப்போம் இல்லையா மார்னிங், அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த டைரெக்டாகவே நம்ம பிளான்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்டிசைட் கூட யூஸ் பண்ணுறது இன்னொரு ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து பெஸ்டிசைட் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஞ்சிசைட் கூட மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபஞ்சிசைட் வந்து எப்போவுமே தனியாக ஃபஞ்சிசைட் மட்டும்தான் நம்ம
யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ முன்னாடி நான் வந்து நம்மளோட கெமிக்கல் பெஸ்டிசைட் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ஃபிடர் எடுத்துப்போமே. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்போது ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்காக அமினோ ஆசிட் இல்லை ஃபுல்விக் ஆசிட் நம்ம பிளான்ட்டுக்கு சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கான்ஃபிடர் வந்து த்ரிப்ஸுக்குள்ள ஒரு மருந்து. அடிஷ்னலி எல்லாம் பண்ணும்போது மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கழிந்த 2 மாதமாக நம்மளோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இருக்குது, எக்ஸோடஸ் எல்லாம் இருக்குது, பெஸ்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது கூடயும் நான் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரு 1 ml ஒரு 1.5 ml per liter தண்ணியில் சேர்த்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுறேன். பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரல, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மழை இருக்குது, பட் பெஸ்டிசைட் ரொட்டீன் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது கூடயும் நான் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க, ஜிடி கம்யூனிட்டியில் இருந்த ஒருத்தங்க. இட் இஸ் வெரி குட். 1 மாதம் ஆகுது ட்ரை பண்ணி. ஸோ I'll see if we can get this for you guys. அப்புறமா முன்னாடி வந்து இந்த ஓமைட், லெசண்டா, கான்ஃபிடர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் கம்பேட்டபிள் வித் என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஆனால் ஃபஞ்சிசைட்ஸ் கூட யூஸ் பண்ண வேண்டாம், தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதோட டோசஸ் சொல்லிட்டேன், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னும் சொல்லிட்டேன். அண்ட் ஃப்ரீக்வென்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெஸ்டிசைட் ஒரு வீக்லி ஒன்ஸோ 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ அப்படி தானே ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். மழை இருக்கிறப்போ கொடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஓகே. அண்ட் வெஜிடபிள் கார்டனில் பார்த்தோன்னா அது பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இல்லை வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். அது பூத்ததுக்கு அப்புறமா வில் கண்டினியூ டு யூஸ். பட் 5 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 வீக்ஸ் கேப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அது காய் வச்சதுக்கப்புறமா கூட அது நல்லபடியாக விளையணும்ல. ஸோ வி கேன் கிவ் ஒரு 1 or 2 times and then we can stop it. வெஜிடபிள் கார்டனில் நான் வந்து இதை இன்னும் அப்ளை பண்ணலை, பிகாஸ் நான் டொமேட்டோலாம் முன்னாடி வச்சுருந்தப்போ ரொம்ப ரிலீஜியஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணல. பட் வென் ஐ ட்ரை இட் I'll share more details about it, okay? ஸோ இது வரைக்கும் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன, பயோஸ்டிமுலண்ட்னா என்ன, அமினோஃபுல்வத் வந்து எப்படி யூஸ் பண்ணோம், பிளான்ட்டுக்கு எப்படி உதவி செய்யுது, எவ்வளோ டோஸு, எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் பிகினிங்கில் சொன்னேன் ஒரு முக்கியமான கேள்விக்கு இதில் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி வந்து நான் இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஃபைன், என்னோட மீடியா வந்து ரொம்ப ஆர்கானிக்கலி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதில் வந்து நான் கெமிக்கல் ஃபீடெல்லாம் நம்ம ரோஸுக்கு கொடுக்கும்போ அதெல்லாம் செத்து போயிடாதா அப்படின்ற கேள்வி, அப்படின்ற தயக்கம், அப்படின்ற ஒரு பயம். ஓகே, ஸோ சயின்ஸ் பிரகாரம் சாகாது. நம்ம ஃபெர்டிலைசர், சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர், சால்ட்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து சாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் சயின்ஸ். நீங்கள் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு வந்து நான் பிளான்ட்டுக்கு கிடைக்கிறது, அந்த மண்ணில் அதுக்கு வந்து சேர்றது வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு தெரியாது. ஃபார் தெம் அந்த பாக்டீரியாஸுக்கு, நைட்ரஜன் சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவுக்கு வந்து ஓகே எனக்கு நைட்ரஜன் கிடைக்குது, அது என்பிகே மூலியமாக இருந்தாலும் சரி, கவுடங் மூலியமாக இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். கவுடங் மூலமாக கொடுத்தா ஸ்லோவாக பிரேக் டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும். அதே இது நம்ம என்பிகே மூலியமாக கொடுத்தோன்னா குயிக்காக நிறைய போய் கிடைக்குது. ஸோ அது பாக்டீரியா, அந்த ஃபங்கை, சாயிலில் இருக்கக்கூடிய மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வளர்ச்சிக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எந்த விதமான பாதிப்பும் உண்டு பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம ரோசஸோட வளர்ச்சியில் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் தான் நிறைய ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் ரொம்பவே பயன் கொடுக்குது. அதோட ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேரோட வீடியோஸில், இல்லையா? ஸோ அதனால் தயங்க வேண்டாம். கரெக்ட் டோஸில், இல்லை நீங்கள் டோஸை கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் அளவில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு எந்த பாதிப்பும்
வரதில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆல்ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அமினோ ஃபில்வத் அப்படின்ற ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ க்ளோசிங் பார்ட் வெளியில் வச்சு எடுத்திருக்கேன். மழை இல்லை, பட் இட்ஸ் வெரி டார்க். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வேர் என்ஜாயிங் த ரெயின். நீங்களும் உங்கள் இடத்துல ரெயினை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.